ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ZAAP கம்பெனிலேருந்து நமக்கு 3 ஸ்பீக்கர் வந்து அன்பாக்சிங் மற்றும் கிவ்அவே வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்காகவே ஸ்பெஷலாக பூம்பாக்ஸ் அப்படிங்கிற ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், எப்படி இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ப்ராடக்ட்டையும் நம்ம ஆடியன்ஸ்க்காக கிவ்அவே கொடுக்க சொல்லி ZAAP தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ZAAP தரப்புலேருந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக 3 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் மட்டும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூம் பாக்ஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் வெயிட்டாகவும் இருக்குது. இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரோட பாக்ஸ் பேக்கேஜிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம் பாக்ஸ் ஸ்பீக்கரோட டீட்டெயிலான யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ZAAP கம்பெனியில் என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேட்லாக் இருக்குது. அதே மாதிரி ZAAP கம்பெனியோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ZAAPோட எந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் வாரண்டி கார்டு வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இந்த வாரண்டி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மந்த் இந்த ப்ராடக்டோட வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம் பாக்ஸ் ஸ்பீக்கரை நமக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு USB டேட்டா கேபிள், அதே மாதிரி நமக்கு ப்ளூடூத் இல்லாத டிவைஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட பில்ட் குவாலிட்டி வந்து பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்டோட சென்டர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியலால் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட கீழ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் மேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன், நமக்கு சார்ஜ் போடுற போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதோட பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் டிவைஸில் ஈஸியாக நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக பேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட டாப் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டச் சென்சிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப் பார்ட்டில் இருக்கக்கூடிய சென்டரில் நீங்கள் மேலேயும் கீழேயும் ஸ்வைப் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே பாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டாப் பார்ட்டில் நீங்கள் ஒரு ஃபிங்கரை ரைட் சைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங் வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி நீங்க லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்றப்ப உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டச் சென்சர் மூலமா நீங்க ப்ளே பாஸ் பண்றதும் ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் வந்து சேஞ்ச் பண்ணதும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ்ல வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமா இந்த ஸ்பீக்கரோட வால்யூமை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்கனால இதோட பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைரக்ஷன்லேருந்து சவுண்ட் எமிட் பண்ணோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 180 டிகிரி தான் வந்து சவுண்டு வந்து உங்களால் கேட்க முடியும். பட் இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக 360 சரௌண்டட் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் கேட்கக்கூடிய மியூசிக் சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறனால உங்களால் 360 டைரக்ஷன்லையும் சூப்பரான மியூசிக் குவாலிட்டி வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம இந்த ஸ்பீக்கரை நம்ம டேபிள் மேலே வச்சு சாங் கேட்குறப்ப அந்த கிரிப்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே NFC சப்போர்ட் கொண்ட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்னா இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மொபைலில் NFC சப்போர்ட் இருந்ததுன்னா NFC ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா NFC லோகோ கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைலையும் இந்த ஸ்பீக்கரையும் ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ப்ளூடூத் வழியாக பேர் ஆகிடும். மெயினாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மேக்ஸிமம் ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 அடி வரைக்கும் நீங்கள் வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பீக்கரை நீங்கள் சார்ஜில் கனெக்ட் பண்ணுறப்ப இதோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். இந்த ஸ்பீக்கரில் இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2600 mAh பேட்டரி வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் 0லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 3.5 hours வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் இந்த டிவைஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 100% வால்யூமில் சாங்ஸ் கேட்டாலும் 10லேருந்து 11 மணி நேரம் வரைக்கும் உங்களால மியூசிக் மற்றும் சாங்ஸ் வந்து தொடர்ந்து கேட்க முடியும். அதே மாதிரி இதுக்கு இன்பில்டா வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க மொபைலுக்கு வரக்கூடிய காலை டைரக்டா இந்த ஸ்பீக்கர் மூலமாவே நீங்க பேசிக்க முடியும். கால் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ப்ளூடூத் இல்லாத டிவைஸ்லயும் கனெக்ட் பண்ணதுக்கு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ல ஆக்ஸ் கேபிளும் ப்ளூடூத் இல்லாத டிவைஸ்லயும் நீங்க ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி உங்களால ப்ளூடூத் இல்லாத டிவைஸ்லயும் இந்த ஸ்பீக்கரை நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஃபைனலாக இந்த பூம்பாக்ஸ் ஸ்பீக்கரோட டீட்டெயிலான ரிவ்யூ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பூம்பாக்ஸ் ஸ்பீக்கரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3450 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடியன்ஸ்க்காக இவங்க கூப்பன் கோட் ZAAP தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் 15 அப்படிங்கிற கூப்பன் கோட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பயன்படுத்தினீங்கன்னா 15% இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு பிராண்டடான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். பட் எல்லாராலையுமே இந்த ப்ராடக்டை வாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பிராண்டடான ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியில் வாங்கணும் சரௌண்டட் சவுண்டோட அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களால் இந்த ப்ராடக்டை வாங்க முடியல அப்படின்னா நம்ம சேனலில் 3 கிவ்அவே வந்து கொடுக்க சொல்லி ZAAP தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டையும் நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 3 சோஷியல் மீடியாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணலான் இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு உண்மையிலே எதுக்கு தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனல் பற்றினா உங்களோட நேர்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு யூஸரை வந்து நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு உண்மையிலே எதுக்கு தேவை, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ரெண்டாவது யூஸர் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து சூஸ் பண்ண போகிறோம். மூணாவது ஸ்பீக்கரோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்விட்டர்லேருந்து நாங்கள் சூஸ் பண்ணலான் இருக்கோம். நம்ம சேனலோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் நான் ஸ்க்ரீன்லேயே தெரியும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் எதுக்காக வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது யூஸரை நாங்கள் ட்விட்டர்லேருந்து ரேண்டமான பிக்கர் மூலிமா நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். இந்த கிவ்அவேல யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப்பில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் போஸ்ட் போடுறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.